finished. Finished. ரொம்ப நன்றி பாஸ்டர். உடனே என்ன செய்வோம்னா மென்டல் ஹாஸ்பிட்டல் எல்லாம் தூக்கிட்டு போயிடுவோம். அங்க போய் ஒரு இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டாதான் அவனுக்கு அந்த 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 என்ன சொல்ல ஒரு வயலண்ட் ஆயிடுவான் கொஞ்ச நாள்ல. இன்னைக்கு காலையில பேசினா எனக்கு அக்கா எப்படி இருக்க, நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு. நல்லா இருக்கான். அவனுக்கு கையெல்லாம் அவனே இடிச்சு காயப்படுத்தி கையெல்லாம் உடஞ்சிருச்சு. மாவு கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. நான் 4 வாரம் கழிச்சுதான் அதை ஓபன் பண்ணணும் அவுக்கணும்னு சொன்னாங்க. ஒரு எக்ஸாம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு அன்னைக்கு காலையில போய் அவனாவே ஹாஸ்பிட்டல்ல போய் எல்லாம் மாவுக்கட்டெல்லாம் அவுத்துட்டு வந்து எக்ஸாம் எழுதிருக்கான். எல்லாம் எக்ஸாம் எழுதிருக்கான். கடவுள், அது பெரிய ஆச்சரியமா இருக்கு. உண்மையிலே போராட்டம் தான். நாங்க மென்டல்னா இவ்வளவு நாள் ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தோம். பிசாசுனுடைய தொந்தரவு தான். இப்பதான் அந்த பிசாசு எவ்வளவு தந்திரமா எங்க ஃபேமிலியில இருக்கான்னு சொல்லிட்டு தெரியுது பாஸ்டர். ரொம்ப நன்றி பாஸ்டர் உங்களோட ஜெபத்துக்கு. இனியும் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் தொடர்ந்து. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆலயத்துக்கு வரும்போது பரிசுத்தமாய் வாருங்கள் என்று ஒரு குருவானவர் தமது பிரசங்கத்தில் சொன்னார். அதற்காக சபையார் எல்லாரும் காலையில் தங்களை சுத்தம் செய்து வெள்ளை ஆடை அணிந்து வேதாகமத்தோடு ஆலயம் வந்தால் குருவானவர் சொன்ன பரிசுத்தத்திற்கும் சபையினர் செய்த செயலுக்கும் ஏதாவது அர்த்தம் இருக்குமா, தொடர்பு இருக்குமா? நிச்சயமாக இருக்காது. பிரியமானவர்களே, மீட்கப்பட்ட நீங்கள் மீண்டும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து மீட்டு தந்த சுயாதீனத்தை முழுமையாக அனுபவியுங்கள் என்று பவுல் கலாத்தியருக்கு அறிவுரை சொல்லுகிறார். விருத்த சேதனம் என்பது அன்று யூத மத சட்டத்தில் முக்கியமான ஒரு கட்டளையாக இருந்தது. ஆனால் என்றைக்கு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் கட்டிலிருந்து விடுதலையாக்கினாரோ அன்றிலிருந்து நாம் நியாயப்பிரமாண சட்ட திட்டங்களுக்கு விடுதலையாக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். நாம் சுயாதீனத்தை கிறிஸ்துவுக்குள்ளாக அனுபவிக்கிறவர்களாய் இருக்கிறோம். விடுதலையோடு ஜீவிக்க கூடியவர்களாக இருக்கிறோம். இனி சுதந்திரம் நமக்கு உண்டு. இயேசு கிறிஸ்துவனிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் என்கிறார் பவுல். கிறிஸ்து மீட்டு தந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்தினால் அனுபவிக்காமல் அன்பினால் அனுபவியுங்கள் என்கிறார். பிழையான உபதேசங்களால் வழி விலக செய்பவர்களை கடுமையாக கண்டித்து கலாத்தியருக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குகிறார் பவுல். பிரியமானவர்களே, அன்பினால் ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிந்து போவீர்கள். அதனால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்றுதான் இயேசு கிறிஸ்துவின் கட்டளையை இங்கே பவுல் மீண்டும் வலியுறுத்துகிறார். பிரியமானவர்களே, இந்த ஒரு கட்டளையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும் என்பதையும் சுட்டிக்காட்டுகிறார். தன்னில் அன்பு கூறாதவர் எவரும் இருக்க முடியாது. அதே அன்பை பிறனிலும் காட்டுவது என்றால் அது கிறிஸ்துவின் பிள்ளைகளால் மட்டுமே முடியும். பிரியமானவர்களே, சட்டங்கள் நம்மை ஒரு காலும் பரிசுத்தப்படுத்தாது. கிறிஸ்துவே நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. பாவ சுபாவத்திலிருந்து நம்மை விடுதலை பண்ணக்கூடியவை கிறிஸ்துவிடமே அன்றி வேறெங்கும் இல்லை. நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகளானால் அன்பினால் ஒருவருக்கு ஒருவர் பணி செய்வோமாக.
தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம் என்றும் 1 யோவான் 4:21 நாட்களுக்குள்ளாக நாம் வந்திருக்கிற இந்த நேரத்திலும் கூட ஒருவேளை உங்கள் இருதயத்தில் உங்கள் சகோதரரை குறித்த ஒரு பாரமோ கசப்போ வெறுப்போ இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாகவே இந்த நாளிலே நீங்கள் ஒன்றை முடிவு செய்யுங்கள். நான் என் இருதயத்திலிருந்து அந்த கசப்புகளை நான் எடுத்து போடுகிறேன். என் சகோதரனை, என் சகோதரி, என் உற்றார் உறவினர்களை எனக்கு விரோதமாக என்னை வேதனைப்படுத்தின ஜனங்களை நான் மன்னிக்கிறேன். சகோதரை நான் மன்னிக்கிறேன், என் சகோதரியை நான் மன்னிக்கிறேன் என்று ஒரு முடிவுக்குள்ளாக நீங்கள் வர வேண்டியது மிக அவசியம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களை, இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உன்னிடத்தில் நீ எவ்வளவாய் அன்பு கூறுகிறையோ அவ்வளவாய் மற்றவரிடத்திலும் உன் சகோதரனிடத்திலும் நீ அன்பு கூற வேண்டும். இது பிரதான கட்டளையாக இருக்கிறது. பாருங்கள், இதை நாம் நிறைவேற்றாது இருக்கும் வரை நம் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த 2025க்குள் நாம் அடியெடுத்து வைப்பதற்கு முன்பதாக இந்த ஒரு காரியத்தை நாம் செய்கிற பொழுது, தேவனுடைய கற்பனைக்கு நாம் அப்படியே கீழ்ப்படுகிற பொழுது நிச்சயமாகவே அதிசயத்தை பார்க்க முடியும். நான் சிந்திக்கிறேன், இந்த காலை வேளையிலே ஏன் இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை தேவன் எனக்கு தந்தார்? நிச்சயமாகவே பிரியமானவர்களே, உங்களில் சிலர், ஒருவேளை அநேகராக கூட இருக்கலாம், நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லையே. 2024 தேவன் அற்புதமாக நடத்தி இருக்கிறார், அதற்காக கோடாக்கோடி நன்றி செலுத்துகிறேன் என்று சொன்னாலும், இன்னும் ஒரு சில ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் இல்லை என்பதை ஆவியானவர் எனக்கு திட்டவட்டமாக உணர்த்துகிறபடினால்தான் இந்த வார்த்தையை நான் மீண்டும் சொல்லுகிறேன். நீங்கள் முழுவதுமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் நிச்சயமாகவே சமாதானம் பொருந்த வேண்டும். நீங்கள் சமாதானம் பொருந்தாவிட்டால், ஒருவேளை நீங்கள் மாமியாராக இருக்கலாம், உங்கள் மருமகளிடத்திலே நீங்கள் சமாதானம் பொருந்த வேண்டும். நீங்கள் மருமகளாக இருக்கலாம், நீங்கள் உங்கள் மாமியாரிடத்திலே சமாதானம் பொருந்த வேண்டும். நீங்கள் தகப்பனாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளிடத்திலே சமாதானம் பொருந்த வேண்டும். நீங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், உங்கள் தாயும் தகப்பனிடத்திலே நீங்கள் சமாதானம் பொருந்த வேண்டும். நிச்சயமாகவே பிரியமானவர்களே, அன்பு கூறுதல் இல்லை என்று சொன்னால் நீங்கள் தேவனுடைய பிள்ளை இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்களானால், இந்த வருஷத்துல நீங்கள் இந்த வருஷம் முடிவில், அப்பா பிதாவே, நான் எல்லோரையும் மன்னிக்கிறேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் சமாதானம் பண்ணுவேன் என்று ஒரு முடிவெடுத்து பாருங்கள். நிச்சயமாகவே என் தேவ ஆவியானவர் இந்த காலை வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாருக்கோ என் ஆவியானவர் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை 2025 நீங்கள் பார்ப்பீர்கள். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு கோடாகோடி நன்றி செலுத்துகிறோம். அப்பா, கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, மனதுருக்கம் உள்ளவரே, சர்வ வல்லமையுள்ளவரே, எங்கள் அப்பா பிதாவே, மகா பெரியவரே, உயர்ந்தவரே, அப்பா உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்பா பிதாவே, இந்த காலை வேளையிலும் அப்பா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, இந்த நாள் ஒரு விசேஷித்த நாளாக உடைய பிள்ளைகளுக்கு காணப்படட்டும். சுவாமி, உன்னதமானவரை என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த அதிகாலை வேளையிலே அப்பா உடைய முகத்தை தேடுகிற ஒவ்வொருவரும் உம்மை காணட்டும். ஒரு விசேஷித்த விதமான ஒரு மகிமையை இந்த காலை வேளையில ஆண்டவர் நீர் ஊற்றணும். அப்பா, அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவன் கண்டடைவான் என்கிற வார்த்தையின்படி உம்மை நீர் வெளிப்படுத்துவீராக ராஜா. எஸ்டர்டே ஹல்லேலூயா. உங்க கிருபையானது இந்த காலை வேளையில் உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளாக அமராஜேசப்பா கடைசி நாட்களுக்கு முன்பதாக நாங்கள் நிற்கிறோம். அப்பா, இம்மட்டுமாய் நடத்தினீர். இந்த 2024 என் தேவன் நீர் அற்புதமாய் எங்களை வழி நடத்தினீர். அமராஜா, எங்களை அதிசயங்களை காண பண்ணீர். இயேசுவே, எங்களை நடத்தின அந்த தேவன் இந்த 2025க்குள் மிகப்பெரிய அற்புதத்தை நீர் செய்வீர் என்று நாங்கள் காத்திருக்கிறோம். சுவாமி, இந்த நாளிலும் கூட அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அமராஜேசப்பா, நீர் செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலும் அப்பா என் தேவன் செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அப்பா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகள் 1000 உண்டு, அவைகள் எல்லாம் சொல்லி முடியாது என்று வேதம் சொல்லுகிறபடி எங்கள் வாழ்க்கையில நீர் செய்த அற்புதங்கள் கோடா கோடி நன்றி சுவாமி. அமராஜசப்பா, ஹல்லேலூயா. எங்களை நித்தமும் நடத்தினீர். அமராஜ, வியாதியிலிருந்து எங்களை விடுதலை ஆக்கினீர். அப்பா, மனுஷனுடைய பொல்லாப்பிலிருந்து எங்களை விடுதலை ஆக்கினீர். பிசாசின் தந்திரத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்கினீரே. உமக்கு கோடா கோடி நன்றி சுவாமி.
சுவாமி. உன்னதமான தெய்வமே அப்பா, உம்முடைய முகத்தின் வெளிச்சம், அந்த பிரகாசம் இந்த காலை வேளையில ஒவ்வொருவரையும் நிரப்பணும் அப்பா. உலகத்துல வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க சேரமையான ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருடைய முகத்திலும் அப்பா ஒரு வெளிச்சம் இந்த காலை வேளையில பிரகாசிக்கட்டும் சுவாமி. அப்பாவை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெக்கப்பட்டு போகக்கூடாது. ஆனாலும் ஏசப்பா, அந்த நாளிலே நீர் சொன்ன வார்த்தையின்படி யாரெல்லாம் இருதயத்துல விசுவாசித்து நான் என் சகோதரியிடத்துல நான் பேசுவேன், என் சகோதரனிடத்தில் நான் இனி பேசுவேன், ஹல்லேலூயா, நான் இனி அவர்களுக்குள் நான் மனஸ்தாபமா இருக்க மாட்டேன், என் மாமியாரிடத்துல நான் பேசுவேன், நான் மனஸ்தாபமாகவோ வைராக்கியமாக நான் இருக்க மாட்டேன், என் மருமகளிடத்துல நான் பேசுவேன், இனி நான் வைராக்கியமாகவோ மன கசப்போடு கூட நான் இருக்க மாட்டேன், மன்னிப்பேன், மறப்பேன், ஏற்றுக்கொள்ளுவேன். ஏனென்றால் கிறிஸ்துவின் அன்பை நான் வெளிப்படுத்துவேன். காரணம், என் மீட்பர் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறார். நான் ஆராதிக்கிற தெய்வம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறாரே. ஆக ஹல்லேலூயா, நான் கிறிஸ்துவின் பிள்ளை என்பதை நான் வெளிப்படுத்தும்படி நான் சமாதானம் பொருந்துவேன் என்று அப்பா இந்த காலை வேளையில் உம்முடைய பிள்ளைகள் அப்பா இருதயத்திலே இந்த வார்த்தையை தியானிக்கட்டுமே சுவாமி. உன்னதமானவரே, இந்த உலகத்துல நீர் விரும்பக்கூடிய காரியங்கள் மிக முக்கியமானது இதுதானே சுவாமி. அமரா, இந்த நாட்களிலே குடும்பங்களிலே சமாதானம் இல்லை, கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லை, ஹல்லேலூயா, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இல்லை, அப்பா பிதாவே உற்றார் உறவினிடத்திலே சமாதானம் இல்லை. எசப்பா, நான் விசுவாசிக்கிறேன் அப்பா, யாரெல்லாம் சமாதானம் பொருந்துகிறார்களோ, யாரெல்லாம் தங்கள் சகோதர சகோதரிடத்தில் அப்பா அன்பு கூறுகிறார்களோ, ஹல்லேலூயா, அப்பா தன்னை நேசிக்கிறது போல பிறரையும் நேசிக்கும் தன்மையில உம்முடைய பிள்ளைகள் இறங்குவார்களோ, இந்த 2025 அவர்களுக்கு விசேஷித்த ஒரு வருஷமாக இருக்கும். அமராஜா, வருஷ துவக்கத்திலே என் தேவன் உடைய பிள்ளைகளை அற்புதங்களை காண பண்ணுவீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. வார்த்தையை கேட்பதாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிற பிள்ளைகளை நீர் விரும்புகிறீர் சுவாமி. ஹல்லேலூயா, விசுவாசத்தினால், வெறும் விசுவாசத்தினாலே ஒன்றும் ஆகாது என்று நீங்க சொல்லியிருக்கீங்க அப்பா. ஹல்லேலூயா இசப்பா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கிரியைகளினாலே அது வெளிப்பட வேண்டும் என்று நீங்க சொல்லியிருக்கீங்க சுவாமி. இயேசுவே அப்பா பிதாவே, உமக்கு நன்றி. விசுவாசிப்பது மாத்திரமல்ல அப்பா, கிரியைகளினாலே அந்த விசுவாசம் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவே, வார்த்தையினால் மாத்திரமல்ல கிரியையினால் உம்முடைய பிள்ளைகள் ராஜா உம்மை நேசிக்க என் ஆண்டவர் கிருபை பாராட்டும். தேவ தயவு இந்த காலை வேளையில ஒவ்வொரு மேலும் வெளிப்படணும் அப்பா. சத்துடைய கிரியைகள் இதை கண்டு வெக்கப்பட்டு போகணும், பிசாசுகள் வெக்கப்பட்டு போகணும். இயேசுவின் நாமத்தினாலே பிரிவினை உண்டாக்குகிற எந்த ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில வெக்கப்பட்டு போகட்டும் அப்பா. அதன் கிரியைகள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு போகட்டும் சுவாமி. ஐயோ, இவள் இயேசுவின் கற்பனைகளை கைக்கொள்ள ஆரம்பித்து விட்டாள், இவன் இயேசுவின் கற்பனைகளை கைக்கொள்ள ஆரம்பித்து விட்டான், இனி எனக்கு இங்கே என்ன வேலை இருக்கிறது, நான் கிளம்புகிறேன் என்று சொல்லி பிசாசானவன் கிளம்புவானே ராஜா. இயேசுவே, ஹல்லேலூயா. விசுவாசம், நம்பிக்கை, அன்பையும் மூன்றும் நிலைத்திருக்கும், ஆனாலும் இவைகளில் அன்பே பெரியது என்று சொல்லி கொடுத்தீங்க சுவாமி. ஹல்லேலூயா இயேசப்பா, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளையும் செய்வான், அதை காட்டிலும் மேலானதை செய்வான். உன்னதமானவர், இந்த காலை வேளையிலும் அப்பா உம்முடைய வழியை பின்பற்றுகிற, உம்மை நேசிக்கிற, உம்முடைய இடத்துல அன்பு கூறுகிற அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் நீர் எடுத்து பயன்படுத்துவீராக ராஜா. என் ஆண்டவர் அப்பா, கடந்த நாட்கள்ல இருந்த நீர் செய்த அற்புதங்களை நாங்கள் நினைத்து உமக்கு நன்றி சொல்லுவது மாத்திரமல்ல, என் தேவன் அப்பா பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய கசப்புகள், வெறுப்புகள், பொறாமைகள், பெருமைகள், எரிச்சல்கள், பகைகள், விரோதங்கள் எல்லாம் இந்த வருஷத்தோடு ஒரு முடிவுக்கு வரட்டும் அப்பா. அடுத்த வருஷத்துக்குள் போவதற்கு முன்பதாக என் தேவன் உம்முடைய பிள்ளைகளை அப்பா பரிசுத்தமுள்ள ஜாதியாய் மாற்றணும், உம்மை போல மாற்றணும், உம்மை போல நீதியுள்ள பிள்ளைகளாக என் ஆண்டவர் நீர் மாற்றணும் அப்பா. சத்துருக்கள் இனி வெக்கப்பட்டு போகணும் சுவாமி. பிசாசுகள் இனி அப்பா உம்முடைய பிள்ளைகளிடத்துல வேலை செய்வதற்கு அப்பா அங்கே இடமே இல்லாத அளவுக்கு என் ஆண்டவர் பிள்ளைகளின் இருதயத்தை அன்பினால் நீர் நிரப்புவீராக சுவாமி. கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து நீர் காண்பித்த அந்த அன்பு ஒவ்வொருடைய இருதயத்திலும் உண்டாகட்டும் சுவாமி. தேவ தயவு ஒவ்வொரு குடும்பத்திலும் உண்டாகணும் அப்பா. வல்லமையுள்ள தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. அளவில்லாத கிருபையும் சமாதானம், சந்தோஷம், நிறைவான ஆசீர்வாதம் ஒவ்வொரு மேலும் உண்டாகட்டும். இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. என்னோடு அமர்ந்திருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அதிசயங்களை காணணும் சுவாமி. உயர்ந்தவரே, மகா பெரியவரே, சர்வ வல்லமையுள்ளவரே அப்பா பிதாவே, உமக்கு நன்றி, கொடா கோடி நன்றி செலுத்துகிறேன். இந்த காலை வேளையில அப்பா தேவ மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடரணும் அப்பா. குடும்பத்துல காணக்கூடிய பிரிவினைகள் எல்லாம் மாறட்டும் அப்பா. சத்துடைய தந்திரங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகட்டும். பில்லி சூனி ஆவங்க
ஆவிகள், ஏவல் பிசாசுகள், எப்படிப்பட்ட சத்துருடைய கிரியைகளும் அந்தகார கிரியைகள், வான மண்டலங்களிலிருந்து செயல்படுகிற பொல்லாத பிசாசின் சேனைகள் எல்லாம் கட்டப்பட்டு போகட்டும் அப்பா. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும் என்று நீங்க சொல்லியிருக்கீங்க. எப்படிப்பட்ட ஆயுதங்கள் உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பினாலும் சரி, எப்படிப்பட்ட பெரிய சத்துருக்கள் எழும்பினாலும் சரி, மனுஷிக ஆவிகள் எழும்பி வந்தாலும் சரி, என் ஆண்டவர் நீர் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் உடைய பிள்ளைகள் அசைக்கப்பட்டு போக முடியாது. அமராஜா எசப்பா, ஹல்லேலூயா. பக்தன் சொல்லுவது போல கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. எசப்பா, உங்க மகிமை இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவதற்காக நன்றி சுவாமி. விடுதலை இந்த நேரத்திலே உண்டாகட்டும் அப்பா. ஜெபிக்கிற இந்த நேரத்திலே தேவ மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா. சுகமளிக்கிற வல்லம் இந்த நேரத்தில் வெளிப்படட்டும் அப்பா. வியாதிகள் பிள்ளைகளுடைய சரீரத்தை விட்டு விலகி போகட்டும் சுவாமி. பலவீனங்கள் இப்பொழுது நீங்கி போகட்டும் அப்பா. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும் என்று சொன்னீங்க சுவாமி. உன்னதமானவரே, சிலுவையில நீர் அப்பா எங்களுக்காக செய்து முடித்த ஹல்லேலூயா அந்த உன்னதத்தில் இருந்து, அந்த மகிமையில் இருந்து ஒரு வல்லமை இந்த நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளை தொடட்டும் அப்பா. உயிர்த்தெழுந்த வல்லமை, ஹல்லேலூயா, மகிமை இறங்கட்டும் சுவாமி. எசப்பா, எல்லாவற்றுக்கும் மேலாக அப்பா ஹல்லேலூயா அன்பு கூறுகிற பொழுது அப்பா ஹல்லேலூயா மற்றவர்களை மன்னிக்கிற பொழுது நீங்க சொன்னீங்க உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்படி மன்னிக்கப்படுகிற பொழுது என் தேவன் அப்பா அதிசயத்தை செய்வீர், அற்புதத்தை செய்வீரப்பா. விசேஷித்த வல்லமையை பிள்ளைகள் மேல் ஊற்றுவீர். விடுதலை நீர் கட்டவிழ்ப்பீர் சுவாமி. அவரை மன்னிப்பதன் மூலமாக அப்பா, மற்றவர்களை நேசிப்பதன் மூலமாக ஹல்லேலூயா எஸ்அப்பா, சத்ருவையே மன்னிக்கும் அளவுக்கு ஒரு மனுஷனுடைய இருதயம் பக்குவப்படும் என்று சொன்னால் இயேசுவே, அவர்கள் உம்முடைய சீஷர்களாக இருப்பார்கள். நிச்சயமாகவே அவர்கள் விருப்பத்தை ஆண்டவனின் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறீர் சுவாமி. ஹல்லேலூயா. நீ வேண்டிக் கொள்வதற்கும் நீ விரும்புவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையிலும் அப்பா ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவனை தொடணும் அப்பா. ஹல்லேலூயா. மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளணும் அப்பா. குடும்பத்துல காணக்கூடிய அத்தனை பலவீனங்களை நீங்கி போகணும் சுவாமி. தேவையில்லாத மருத்துவ செலவுகள், அலைச்சல்கள், வீண் விரயம், பண விரயங்கள் இனி உடைய பிள்ளைகளுடைய வீடுகளிலே குடும்பத்திலே உண்டாகக்கூடாது. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை என் ஆவியானவர் நீர் ஊற்றணும் அப்பா. ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு என் ஆண்டவர் நீர் தரணும் சுவாமி. போக்குல வரத்துடைய கரம் இருக்கணும் அப்பா. அப்பா, வாலிப பிள்ளைகள் அப்பா உங்களுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த உங்க பிரசன்னத்தினாலே உங்க வழிநடத்தலின்படி உம்முடைய சித்தத்தின்படி அப்பா செயல்பட என் ஆண்டவர் கிருபை பாராட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. மதுபானத்துக்கும் விபச்சாரத்துக்கும் அடிமையா இருக்கிற பிள்ளைகளை உடைய கருத்துல நான் தருகிறேன் அப்பா. அவர்களை விடுதலை ஆக்குவீராக சுவாமி. குடும்பங்கள் பிரிந்திருந்த குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா பிதாவே, சரீரத்துல காணக்கூடிய வியாதிக்காக மீண்டும் நான் ஜெபிக்கிறேன். மரண போராட்டத்தில் இருக்கிறவர்களுக்காக விடுதலை இப்பொழுது உண்டாகட்டும். மரண போராட்டத்துல ஐசியூல இருக்கிற ஹல்லேலூயா மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இப்பொழுதே விடுதலை உண்டாகணும். இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்கள் ஒருவேளை மருத்துவமனையில இருப்பார்கள் என்று சொன்னால், வியாதியின் பலவீனத்தில் அவர்கள் வருத்தத்தோடும் வேதனையோடு இருப்பார்கள் என்று சொன்னால், இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன். அற்புத சுகம் இந்த காலை வேளையிலே உண்டாகட்டும் அப்பா. பிதாவுடைய என் இயேசுடைய தழும்புகளால், என் இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்ட அந்த 5 காயங்கள், இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்ட அநேக ஹல்லேலூயா இயேசப்பா தழும்புகள், ஹல்லேலூயா இப்பொழுதே அப்பா இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சரீரத்திலும் அந்த தழும்பின் வல்லம் இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. மருத்துவமனை படுக்கையில இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளின் படுக்கையை ஆண்டவர் நீர் மாற்றி தரணும் சுவாமி. ஹல்லேலூயா. சத்துருக்களின் இஷ்டப்படி விட்டு கொடுக்காதவர். டயாலிசிஸ்ல இருக்கிறவர்களுக்கு விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. கற்பத்துல ஹல்லேலூயா குழந்தை இல்லாதவர்களுக்கு கற்பத்துல கனி உண்டாகட்டும் அப்பா. இருதயத்தில் காணக்கூடிய பிரச்சனைகள் மறைந்து போகட்டும் சுவாமி. இரத்த கொதிப்பு நோய் இப்பொழுது நார்மல் ஆகட்டும் அப்பா. டயபெட்டிஸ் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. சர்க்கரை வியாதியில் இருக்கிறவர்களுக்கு ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. எலும்பு சம்பந்தமான வியாதிகள் இப்பொழுது சுகமாகிறது இயேசுவின் நாமத்தினாலே. நடக்க முடியாத, அசைக்க முடியாத கால்கள் இப்பொழுது அசைக்கப்படும் இயேசுவின் நாமத்தினாலே. விசுவாசத்தோடு நான் பேசுகிற இந்த நேரத்தில் அப்பா, சரீரத்தில் பாதிப்போடு இருக்கிறவர்கள் அதை அசைத்து பார்க்கிற பொழுது, செயல்படுத்துகிற பொழுது என் ஆண்டவராக இயேசு நீர் வீட்டுக்குள் இறங்கி அற்புதத்தை செய்கிறீர் சுவாமி. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே குருட்டு கண்களுக்கு பார்வை உண்டாகட்டும், செவிடர்களுக்கு செவித்திறன் உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. மூட்டு பகுதியில் காணக்கூடிய வலிகள் இப்பொழுது மறைந்து போகட்டும். கால்களை சுற்றி இருக்கிற சர்ப்பத்தின் ஆவிகள், வியாதியும் பலவீனத்தையும் கொடுக்கிற பிசாசுகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை விட்டு விலகட்டும் அப்பா.
ஹல்லேலூயா. சத்துருவுடைய கிரியைகளை முழுவதுமாக ஆண்டவராக இயேசு நீர் அழித்து போடுவீராக சுவாமி. சாத்தானுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளும் அதிகாரத்தை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறேன். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து வலு சொற்பத்தையும் பால சிங்கத்தையும் மிதித்து போடுவாய். ஹல்லேலூயா. ஒரு வல்லமை, ஒரு வல்லமை, ஒரு வல்லமை இந்த காலை வேளையில இறங்கட்டும் அப்பா. பிள்ளைகளை நிரப்பட்டும் சுவாமி. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். இந்த நாள் உடைய பிள்ளைகளுக்கு அப்பா வெற்றிய நாளாக இருக்கட்டும், விடுதலை நாளாக இருக்கட்டும். அமராஜா குடும்பங்களிலே சமாதானம் உண்டாகிற நாளாக இருக்கட்டும் அப்பா. குடும்பங்கள் ஒன்று சேர்கிற நாளாக இது இருக்கட்டும் சுவாமி. அன்பை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்கட்டும் அப்பா. இம்மட்டுமாக நடித்து நீங்கள் எபினேஸ்வரே உமக்கு நன்றி. அமராஜ் இந்த வருஷம் முழுவதுமாக கண்மணி போல எங்களை பாதுகாத்தீரே உமக்கு நன்றி அப்பா. அமராஜ் 2025க்காக நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா. இயேசுவே ஆசீர்வாதங்களும் அற்புதங்கள் அதிசயங்களையும் எங்கள் வாழ்க்கையில் செய்வீர் என்பதை நாங்கள் விசுவாசித்து நிற்கிறோம் சுவாமி. இப்பொழுதும் என் தேவ மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுவதற்காக நன்றி. அமராஜா இயேசப்பா, உன்னதமானவரே, உடைய பலத்த கரத்துக்குள்ள உடைய பிள்ளைகளை நான் தருகிறேன் சுவாமி. பிசாசுகள் விலகி போகட்டும். ஏவல் பிசாசுகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. சாத்தானுடைய சகல கிரியைகளும் அழிக்கப்பட்டு போகட்டும். தந்திரங்கள், மந்திரங்கள், மாந்திரிக கட்டுகள், பில்லி சூனியங்கள் எல்லாம் இப்பொழுது, மந்திர தகடுகள், கயிறுகள் எல்லாம் இப்பொழுது பரிசுத்த ஆவியின் அக்கினினாலே எல்லாம் பஸ்பமாகட்டும். வார்த்தை கேட்கிற பொழுது பிசாசு பிடித்திருக்கிறோடைய சரீரத்திலிருந்து இப்பொழுது அத்தனை கிரியைகளும் வெளியேறட்டும் அப்பா. ஹல்லேலூயா. சரீரத்தில் இருக்கிற பிசாசுகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வெளியேறட்டும். இரவு நேரத்தில் தூங்க முடியாதபடி தவிக்கிற பிள்ளைகளுக்கு சுக நித்திரையை ஆண்டவர் நீர் தரணும் அப்பா. ஹல்லேலூயா. டிப்ரெஷன்ல இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். என் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் சுகம், சமாதானம், இருதயத்துல சமாதானம். ஹல்லேலூயா. நிந்தை, அவமானங்கள், கசப்புகள் எல்லாம் மாறட்டும் அப்பா. உன்னதமான தெய்வமே, உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசிக்கும் என்கிற வார்த்தையின்படி இந்த அதிகாலை வேளையில யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் முகங்களை என் ஆண்டவர் நீர் பிரகாசிக்க செய்வீராக. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். அளவில்லாத கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவான ஆசீர்வாதமும் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக என்று சொல்லி இயேசப்பா இந்த ஜெபத்தில் இணைப்பது மட்டுமல்ல, தொடர்ந்து இந்த ஜெபத்தை கேட்டு இந்த ஜெபத்தை மற்றவர்களுக்கு அப்பா ஷேர் பண்ணி அது நிமித்தமாக ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்து பலப்படுத்தி உயர்த்தி நிறுத்துவீராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் இயேசுவே உங்க இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது.